வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். எலி சாதாரணமாக இருக்கும்போது மரத்தால் ஆன எல்லா பொருட்களையும் ஓட்டை செய்து நாசம் செய்யும். ஆனால் அதே அந்த எலியை பிடிப்பதற்கான மரப்பொறியில் அது மாட்டிக்கொள்ளும் போது அது அங்கும் இங்கும் பதட்டத்தில் ஓடுமே தவிர இந்த மரத்தையும் தன்னால் ஓட்டை செய்து வெளியே வந்துவிட முடியும் என்ற விஷயத்தை அது யோசிக்கவே யோசிக்காது. அந்த எலி நினைத்தால் 5லிருந்து 10 நிமிடத்தில் சாதாரணமாக அதனால் வெளியேறி வந்துவிட முடியும். ஆனால் அந்த மரப்பொறியில் சிக்கிய எலியை நீங்கள் நாள் கணக்கில் வைத்தாலும் அங்கும் இங்கும் அலையுமே தவிர அதனால் வெளியே வர முடியும் என்ற தன்னம்பிக்கை அதற்கு வராது. அதன் மூளைக்கு அது எட்டவே எட்டாது. நம்மை யாரும் காப்பாற்ற மாட்டார்களா என்று ஒரு ஏக்கத்தோடையே பார்க்கும். அதற்கு உயிர் பிழைக்க வழி தெரிந்தும் பதட்டத்தில் அதன் மூளை வேலை செய்யாது. மனிதனும் பல நேரங்களில் அப்படித்தான். தனக்கு வந்த பிரச்சனையை அமைதியாக யோசித்தால் அதற்கு தீர்வு கண்டு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துவிட முடியும் என்று இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் பக்குவமும் இல்லாமல் கோபத்திலும் ஆத்திரத்திலும் அகங்காரத்திலும் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறி அந்த பிரச்சனைக்குள்ளேயே சிக்கி 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 சின்னாபின்னம் ஆவதை பல இடங்களில் பார்க்கிறோம். தேவையான 3 விஷயங்கள். 1, அந்த பிரச்சனையை பற்றிய சரியான புரிதல், அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு மன உறுதி. 3வது, நம்மால் அந்த பிரச்சனையை தீர்த்து அதிலிருந்து வெளியே வர முடியும் என்ற தன்னம்பிக்கை. பொறுமையாக ஹேண்டில் பண்ண இந்த 3 விஷயத்தையும் பொறுமையோடு ஹேண்டில் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அப்படின்றதான் இந்த கதையுடைய சாராம்சம் அண்ட் தத்துவம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.